அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 வரைகள் மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நமக்கு பிடித்த விளையாட்டுகள், நாம் விளையாடிய விளையாட்டுகள் நம் வாழ்க்கையில் எந்த அளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது, விளையாட்டுகளின் முக்கியத்துவம், இதனை பற்றி இந்த மாதம் முழுக்க நாம் கலந்துரையாட உள்ளோம். அந்த வகையில் இந்த மாதத்தின் முதல் நாள் டிசம்பர் 1 இன்று நம் களத்தில் நமக்கு சில கருத்துக்களை வழங்க உள்ள ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்க தானே சார் பண்றீங்க? ஹலோ, எஸ் சார். வணக்கம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலரி தனத்தில் அனைவரும் உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று டிசம்பர் 1 முதல் நாள். இந்த மாதத்திற்கான புதிய தலைப்பில் உள்நுழைகின்றோம். இந்த தலைப்பின் கீழ் முதல் பயிற்சியை எப்பொழுதும் இந்த நற்புலரின் அமைப்பாளர் நிறுவனர் குமரேசன் சார் அவர்கள் தான் எடுப்பார்கள். அந்த வகையில் அவர் அறிமுகப்படுத்தியதில் முக்கியத்துவம் இல்லை என்றாலும் கூட ஒரு பயிற்சியாளர் என்ற வகையில் அவரை நான் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். MS மற்றும் சைக்காலஜி மற்றும் MBA பட்டதாரி. பயிற்சி தளத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டு இன்று பல்வேறு தளங்களில் பயிற்சிகள் எடுத்து வருகிறார். அந்த வகையில் அவர் JCI இயக்கத்தின் ஜோன் சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் நிகில் ஃபவுண்டேஷனின் சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் பஞ்சு குருகுலத்தின் சர்டிஃபைட் ட்ரெய்னர், இப்படி பல முக்கிய அமைப்புகளின் கீழ் பயிற்சி பட்டறையில் கலந்து அதற்கான சான்றிதழை பெற்று பயிற்சியாளர் உருவாக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிக சிறந்த ஒரு சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர். குழந்தை வளர்ப்பு முதல் வேலைவாய்ப்பு பணித்துறையில் பணியாளர்களை அமர்த்துவது வரை பல துறைகளில் அவர் கவுன்சிலிங் வழங்கி வருகின்றார். ஆலோசகராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்தியா மார்ட் போன்ற பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் வெப் போர்ட்டல்களில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றிய அனுபவம் உண்டு. சொந்தமாக தொழில் நடத்தி வரும் அவர் கூடுதலாக பயிற்சி துறையை ஒரு காதல் அனுபவத்துடன் செயல்படுத்தி வருகின்றார். பள்ளி, கல்லூரி மற்றும் பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து பயிற்சியாளராக பணியாற்றி வருவதோடு அவருடைய சிறப்பம்சம் கேம் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி ஷோ ட்ரைனிங் கொடுப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கின்றார். அவுட்பாண்ட் ட்ரைனிங் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இப்படி பல்வேறு விதமான ஆளுமைகளுக்கு சொந்தக்காரரான நமது நற்புலரி தளத்தின் நிறுவனரும் சிறந்த பயிற்சியாளராக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு குமரேசன் அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் திரு குமரேசன் அவர்களே, உங்கள் பயிற்சியை தொடருங்கள். உங்கள் பயிற்சியை கண்டு கழித்து கேட்டு ரசிக்க நாங்கள் அனைவரும் காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி சார். மற்றவங்களாம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. என்னோட வாய்ஸ் நல்லா ஆடிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனும் ஷேர் ஆயிருக்கு, ஒரு ஒயிட் ஸ்க்ரீனு. ரைட். எப்பொழுதுமே பிளைன் ஸ்க்ரீனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஒவ்வொரு ஸ்லைடாக தான் போடுவேன். ஸோ ஸ்க்ரீன் தெரியுது. இதுதான் இந்த மாதத்தின் தீம், லைஃப் இஸ் எ கேம். இதை பற்றி இன்ட்ரோடக்ஷனே சொல்லியிருந்திருப்பேன். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். ஸோ என்னை பற்றி அறிமுகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என் வாழ்க்கையில் நடந்த விளையாட்டுகளோட தொகுப்பு தான். ஸோ லைஃப் இஸ் எ கேம். ஸோ இது என்னுடைய கல்லூரி வகுப்புல BBA படித்த கடைசி நாளில் எடுத்த ஒரு மறக்க முடியாத ஃபோட்டோ. என்னுடைய சக நண்பர்கள் மற்றும் ஆசிரியரோட இருக்கிற இந்த ஃபோட்டோ. ஸோ ஏன் இதை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய சின்ன வயசுல இருந்து தான் நான் இந்த அனுபவங்களை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நான் விளையாண்ட விளையாட்டுகளை பற்றி லைட்டாக டச் பண்ணிட்டு அடுத்தது இன்னைக்கு பார்க்க போற விளையாட்டை பற்றி நம்ம பார்ப்போம். நான் விளையாட்டு என்னன்றதை நான் போடலை ஷெடியூல்ல.
ஸோ அதனால என்ன விளையாட்டுன்றது சஸ்பென்ஸா உங்ககிட்ட நான் புசினா தான் கேட்க போறேன். ஸோ இது நான் விளையாண்ட விளையாட்டுகளோட சில தொகுப்புகள். இந்த போட்டோவில் இருக்கிற நபர் யாருன்னு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? எனி கெஸஸ்? சேட்ல போடலாம், அன்மியூட் பண்ணி பேசலாம். எனி கெஸஸ்? நேரம் தெரியல சார். தெரியல சார். ஓகே ஓகே. நம்ம அந்த ரைட் சைட்ல சென்டர்ல இருக்கிறது நான் தான். ரைட் சைட்ல இருக்கிற அந்த போட்டோ வந்து ஆப்கானிஸ்தான் டீம், அது கிரிக்கெட் டீம். எல்லாருக்கும் இந்த வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தான் டீம் சில முக்கியமான டீம்களையே வின் பண்ணிட்டாங்க. என்னடா ஒரு சாதாரண டீம் இவ்வளோ பெரிய பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. பட் அந்த ஆப்கானிஸ்தான் டீம் நடுவுல நிக்கிற அந்த நபர் வந்து வேற எந்த நபரும் கிடையாது. நம்ம இந்திய கிரிக்கெட்டின் நட்சத்திர விளையாட்டு வீரர் அஜய் ஜடேஜா. இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பட் சச்சின் அவங்களுக்குலாம் முன்னாடி ரொம்ப டாப்ல இருந்த ஒரு முக்கியமான ஒரு இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் அஜய் ஜடேஜா. ஸோ அந்த அஜய் ஜடேஜா தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் டீம் இந்த அளவு சிறப்பா விளையாடுதுன்னா அதுக்கு முக்கியமான நபர் அவரு. ஸோ கிரிக்கெட் எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான விளையாட்டு. அதை பத்தியும் இந்த மாசம் ஒரு சிலர் போட்டிருக்காங்க ஷெட்யூல்ல. கிரிக்கெட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது கபடி, என்னுடைய ஃபேவரைட் கேம். இதுவும் நான் சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்கேன் விளையாண்டு சின்ன வயசுல, ஸ்கூல்ஸ் காலேஜ் அப்ப படிக்கும்போது. அடுத்தது இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? இந்த செஷன் இன்டராக்டிவ் போனா நல்லா இருக்கும். அதனாலதான் நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கரெக்ட் சார். நீங்க கேட்டிருக்கீங்க. எனக்கு லக்ஷ்மி தெரியல நாராயண் சார். சார் மட்டும்தான் வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசணும்னு இல்ல, இல்ல, இல்ல. அப்படி மத்தவங்க. இல்ல. அது நிலைமை இந்த நிகழ்ச்சியின் இறுக்கத்தை தளர்த்த வேண்டும் தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். யாரும் பேசாதனால. இல்ல இல்ல, நான் அதுதான் சார், நீங்க பேசுங்க, நீங்க பேச வேணாம்னு நான் சொல்லல. மத்தவங்களும் பேசலாமே அப்படின்றது அதெல்லாம் சொல்றேன். கரெக்ட்டு. ஏன்னா நான் யாரும் காலையில பேசல. அமைதியா காலையில ஒரு இருக்கிறாங்க. செஷன் ஆரம்பிச்சுட்டு நான் சொல்லிடுறேன் சார். அது ஒரு மியூட்ல போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற அட் தி சேம் டைம் வேலையில பிஸியா இருப்பாங்க. இதையும் கொஞ்சம் நம்ம இன்டராக்ட் பண்ணோம்னா நல்லா போகும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சிலர் ம். கவனிச்சிட்டு இருக்காங்க. வெங்கட் சார் ம். எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க அகைன் நம்மளுடைய செஷனுக்கு. ஓகே, யாரும் பேசலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியா இருந்தாலும் நான் சொல்ல தான் போறேன். பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் கேட்கறேன். இல்லாட்டி சேட்ல கூட போடலாம். எந்த பதிலும் இல்லாததுனால இது பார்த்துட்டு தெரியும், ஒரு ஃபுட்பால் டீம். லட்சுமி நாராயணன் சார் இருக்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருந்தா இந்த செஷன் இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. அது வந்து ஒரு ஃபுட்பால் டீம். இன்னைக்கு எல்லாருமே வந்து ஃபுட்பால்னு சொன்னா ரொனால்டோ, ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வீரர்களை பத்தி, மெஸ்ஸி அவங்கெல்லாம் பத்தி பேசுவாங்க. அந்த ரொனால்டோ அப்படின்ற அதே பேரை கொண்ட இன்னொரு ரொனால்டோ தான் இவரு. எப்படி ஒரு அர்ஜென்டினா டீம்ல வந்து மரடோனா வந்து ஒரு ஃபுட்பால்ல ஒரு முக்கியமான ஒரு பிளேயரோ, அதே மாதிரி பிரேசில் இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு முக்கியமான ஒரு டீம்னா அதுல ஒரு முக்கியமான பிளேயர் ரொனால்டோ. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நான் விளையாண்டுருக்கேன். அடுத்தது அத்லெட்ஸ். நான் பொதுவாக அத்லெட்ஸ் போட்டிருக்கேன். அத்லெட்ல நிறைய நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இதுல நான் இன்னைக்கு வேற ஒரு கேம் பத்தி அதிகமா பேச போறேன். இன்னொரு கேமையும் டச் பண்ண போறேன். ஸோ அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். இவங்க யாருன்னு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம பார்த்த போட்டோ கூட ஓகே. இவங்களையாச்சும் யாருன்னு தெரியுமா அப்படின்றது நீங்க சேட்ல போடலாம், அன்மியூட் பண்ணி பேசலாம். பிரகாஷ் படுகோடைய பொண்ணு தீபிகா படுகோனே சார். ஓ, தீபிகா படுகோன். இவங்க வந்து இவங்க யாருன்னு தான் சார் கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி முடிச்சிடறேன். அடுத்த கேள்விக்கு நான் இவங்க ஒரு போறேன். ஆக்டர். இவங்க ஒரு ஆக்ட்ரஸ். ஒரு ஆக்ட்ரஸ். ஓகே, இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன். வேற? ஓகே, இப்ப 2 பேர் சொல்லிருக்கேன். லட்சுமி நாராயணன் சார், வெங்கட் சார். ரீசெண்டா ஒரு பெயிண்ட் விளம்பரத்துல ரொம்ப நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா என்ன விளம்பரம் சார்? ஒரு பெயிண்ட் விளம்பரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். 2 பேருமே சொன்னது கரெக்ட். பட் நான் எதிர்பார்த்த ஆன்சர் ஆல்ரெடி வந்துச்சு வெங்கட் சார் கிட்ட இருந்து. இவங்க தீபிகா படுகோன்றது
இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ல இருந்து ஏஜ் பர்சன்ஸா இருக்கக்கூடிய நபர்ல இருந்து மாடரேட் ஏஜ்ல எல்லா குரூப்புக்கும் தெரிந்த ஒரு நடிகை இவங்க. பட் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாத ஒரு விஷயத்த வெங்கட் சார் சொல்லியிருக்காங்க. இவங்க யாருன்னா இவங்களோட பொண்ணு. பிரகாஷ் படுகோன் அப்படின்றவர் தான் இந்தியாவை பேட்மிண்டன் ஆர் ஷெட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டுல உலக அளவுல கொண்டுட்டு போன ஒரு நபர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் கூட சொல்லலாம் பிரகாஷ் படுகோன். ஸோ இப்ப தெரிஞ்சிருக்கும் தீபிகா படுகோனும் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் தான். அதுக்கப்புறம் தான் நடிப்புல உள்ள வந்தாங்க. பிரகாஷ் படுகோனுக்கு 2 மகள். இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் என்ன விளையாட்டை பத்தி பேச போறேன் அப்படின்றது. ரைட், எஸ், பேட்மிண்டன் அண்ட் ஷெட்டில் தான். குட். ஸோ இவரு தான் என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இன்ஸ்பிரேஷன் இதுல விளையாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, பேட்மிண்டன் நான் ஏன் விளையாட ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்னோட அப்பா. ஹி வாஸ் அ பேட்மிண்டன் பிளேயர். அவரு சில உடல் நல குறைபாடு, கால் வலி அந்த மாதிரி காரணத்தினால விளையாட்டை விட்டாங்க. ஸோ அதன் பிறகு நான் தொடங்க ஆரம்பிச்சேன். பட் நம்ம சின்ன வயசுல இருந்து சில எப்படி சச்சின், கிரிக்கெட்லாம் சச்சின் அந்த மாதிரி நபர்களை பார்த்து வளர்ந்துருப்போமோ, அதே மாதிரி இந்த நபரை பார்த்து தான் நான் பேட்மிண்டன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சது. நிறைய பேருக்கு இவரை வந்து யாருன்றது தெரியாது. இவர் பேர் வந்து புலேலா கோபிச்சந்த். இன்னைக்கு இவரை தெரியாதவங்க இருக்கலாம். பட் நான் இப்ப போட போற நபர்களை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவை பேட்மிண்டன் துறையில நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டுட்டு போனது இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீராங்கனைகள் தான். வீரர்கள் இருந்தாலும் வீராங்கனைகள் தான் பேட்மிண்டன்ல நம்ம இந்தியாவுல நல்லா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். சாய்னா நேஹ்வால், அடுத்தது பி.வி. சிந்து. என்னடா இவங்க 2 பேரை கோபிச்சந்த் சாருக்கு அடுத்தது போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருக்கு பக்கபலமா பின்புறமா இருந்து செயல்பட்டது அந்த கோபிச்சந்த் சார் தான். இந்தியாவின் பேட்மிண்டன் கோச்சாவும் இவங்க 2 பேர் வெற்றிக்கு பக்கபலமா இருந்த ஒரு மறைந்திருந்து செயல்பட்ட நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கோபிச்சந்த் தான். இன்னைக்கு கோபிச்சந்த் சார் இல்லை அப்படின்னா சாய்னா நேகவாலும் இந்த அளவு வந்திருக்க முடியாது, பி.வி. சிந்து இந்த அளவு வந்திருக்க முடியாதுன்னு சொல்ற அளவு ஒரு முக்கியமான நபர். அவரை பார்த்துதான் நான் பேட்மிண்டன் துறையை டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பேட்மிண்டன்ல டிராவல் பண்ண என்னத்தனை பேட்மிண்டன்ல விளையாண்ட அப்படின்னு பெருசா கேட்டுடலாம். ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ என்னுடைய ஜேர்னி பேட்மிண்டன்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள். ஸ்கூல் லெவல்ல, அதாவது +1 +2 வரைக்கும் பேட்மிண்டன்ல பார்த்தீங்கன்னா 2 தடவை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டபுள்ஸ்ல சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் லெவல்ல. அதுக்கப்புறம் டிவிஷனல் வரைக்கும் போயிருக்கேன். ஸோ இதுதான் ஸ்கூல் லெவல். ஸோ பேட்மிண்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இங்கே நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து போடுறோம்னா, சர்வீஸ் போடுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸ்ல இருந்து அனுப்பிச்சிடணும். ரைட் சைட்ல இருக்கிற ஆப்போனண்ட்ல போடணும், சிங்கிள்ஸ் தான். அதே மாதிரி ரைட் சைட்ல இருந்து போடணும்னா கிராஸ் சர்வீஸ் தான் நம்ம போடணும். இது டபுள்ஸ்லயும் அதே மாதிரி தான். பட் டபுள்ஸ்ல எப்படி ஆகும்னா, இப்போ வந்து 1 அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற பிளேயர் வந்து போடுவாங்க. 2 பாயிண்ட் நீங்க இருக்கீங்க அப்படின்னா ரைட் சைட்ல இருக்கிற பார்ட்னர் வந்து சர்வீஸ் போடுவாங்க. அதே மாதிரி நீங்க சிங்கிள்ஸ்ல 1 பாயிண்ட் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதாவது ஆட் நம்பரா இருந்தா லெஃப்ட் சைட்ல, ஈவன் நம்பரா இருந்தா ரைட் சைட்ல. அதே தான் வந்து சிங்கிள்ஸ் ரூல்ஸ், டபுள்ஸ் ரூல்ஸ், சர்வீஸ் போடுறது. ஆப்போசிட்ல அதுக்கு கிராஸா ரிசீவ் பண்ணுவாங்க. யார் வந்து அந்த பாயிண்ட்ல வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க டபுள்ஸ்ல அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. சிங்கிள்ஸ்ல ஒரு ஆளு ஆப்போசிட்ல இருக்கவங்க கிராஸா ரிசீவ் பண்ணுவாங்க. இது ஆரம்பத்துல எப்படி ரூல்ஸ் இருந்துச்சு, இப்ப ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போறோம். பாயிண்ட் சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வீஸ் லைன்ன்றது ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா, இங்க என்னோட கசமாவது இதுதான் வந்து சர்வீஸ் லைன். இந்த இடத்துல உள்ள இருந்து தான், இந்த பாக்ஸ்குள்ள இருந்து தான் சர்வீஸ் போடணும். இங்க இருந்து போடும்போது இந்த சர்வீஸ் வந்து இந்த பாக்ஸ்குள்ள விழுந்துச்சுன்னா பால் ஷாட்ன்ட்டு அந்த அந்த பாயிண்ட் வந்து ஃபவுல் ஆயிடும் அந்த சர்வீஸ். ஸோ அதனால இதுக்குள்ள போடணும். சிங்கிள்ஸ்னா இது வரைக்கும் கவுண்ட் உண்டு, இந்த லாஸ்ட் லைன் வரைக்கும். டபுள்ஸ்னா இந்த லைனை தாண்டி சர்வீஸ் போடக்கூடாது. அதே மாதிரி டபுள்ஸுக்கு இந்த கிராஸ் லைன் சைட்ல இருக்கிற 2 லைனும் வேண்டு. சிங்கிள்ஸ்க்கு வந்து லாஸ்ட்ல இது வரைக்கும் உண்டு,
சைட்ல வந்து இது வரைக்கும் தான். இதுதான் டபுள்ஸ் சிங்கிள்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லைனை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பாயிண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு முன்னாடி அப்படின்னா 14+1 சொல்லுவாங்க. 14 பிளஸ் மேட்ச் பாயிண்ட். அப்ப பாத்தீங்கன்னா ரேலி சிஸ்டம் கிடையாது. இப்ப ரேலி சிஸ்டம்னு வச்சிருக்காங்க. அப்போ பாயிண்ட் சிஸ்டம் தான். பாயிண்ட் சிஸ்டம்னா பட் நான் சர்வீஸ் போட்டு ஆப்பனன்ட் விட்டா மட்டும்தான் எனக்கு பாயிண்ட். இப்ப சப்போஸ் அவரு சர்வீஸ் போட்டு ஆப்பனன்ட் விட்டாலும் பாயிண்ட் யாருக்கும் கிடையாது. இதுதான் ஆரம்பத்துல இருந்த சிஸ்டம். சொல்றது புரியுதா? திருப்பி சொல்றேன். நான் சர்வீஸ் போட்டு நான் பாயிண்ட் அடிச்சா மட்டும் ஆப்போசிட்ல விட்டா மட்டும்தான் எனக்கு பாயிண்ட்ன்ற சிஸ்டம் ஆரம்பத்துல. ஆனா இப்போ நான் சர்வீஸ் போட்டாலும் சரி, ஆப்போனன்ட் சர்வீஸ் போட்டாலும் சரி, ரேலி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. யாரு விடுறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பாயிண்ட். ஸோ அதனால பாயிண்ட்ஸ் எப்படி கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா 20+1 21ன்ற ரேலி சிஸ்டம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இது இன்டர்நேஷனல் ரூல்ஸ். ஸோ இது வந்து மேட்ச் எப்படி நடக்கும்னா பெஸ்ட் ஆஃப் 3 நடக்கும், பெஸ்ட் ஆஃப் 5 நடக்கும். அது அந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்களோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்டர்நேஷனல் கேம்ஸ்லாம் சில மேட்ச் பார்த்தீங்கன்னா 21 5 செட் நடக்கும். இங்கே லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா 21 3 செட்ஸ் நடக்கும். ஸோ இதுதான் பாயிண்ட் சிஸ்டம். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக போனால் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பேட்மிண்டன் பற்றி நீங்கள் விளையாடும் போது பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் சொல்றதை விட அந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் த பாயிண்ட் சிஸ்டம் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பேட்மிண்டன். ஸோ என் லைஃப்ல பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது டெய்லி ஈவினிங் வந்து நாங்க விளையாட போயிடுவோம். ஒரு 8:00 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச், அதாவது எங்களை மாதிரி நபர்கள் விளையாடுவோம். அப்போ ரொம்ப கம்மி தான். இன்னைக்கெல்லாம் பேட்மிண்டன் வந்து ஸ்டேடியம் நாகப்பட்டினத்திலே ஒரு கிட்டத்தட்ட 5 கோர் கிட்டத்தட்ட இருக்கு. இன்னும் என்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு 3 கோர்ஸ் 5 கோர்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஒரே ஒரு கோர்ட் தான் இருந்துச்சு. ஆனாலுமே விளையாடுறவங்க ரொம்ப குறைவா இருந்தாங்க. ஒரு 5 பேர் விளையாண்டா பெரிய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல. ஸோ நான் வந்து டெய்லி போயிடுவேன், ரெகுலரா போவேன். 1, 2 பேர் ரெகுலரா வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 8 மணி வரைக்கும் சி நாங்க விளையாடுவோம். அதுக்கப்புறம் சீனியர்ஸ் விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. சீனியர்ஸ் இன் த சென்ஸ் ஏஜ்டு பீப்புள்ஸ். ஸோ அப்ப வந்து ஒரு ஃபேமஸான சென்னையில ஒரு முக்கியமான இன்டோர் கோர்ட்ல இருந்து ஒரு பிளேயர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க வந்திருந்தாங்க. ஒரு ஏஜ்டு பர்சன் தான். பட் அவங்க புதுசா வந்திருக்கனால எங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப எவ்ரிடே பாத்தீங்கன்னா, நீ இப்படி விளையாடு, அப்படி விளையாடுன்ட்டு என்னை வந்து நான் ஒரு டபுள்ஸ் விளையாண்டாலுமே அவரோட சேர்ந்து அவரோட டாமினேஷன்ஸ் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, ஹி இஸ் ஃப்ரம் ஒய்எம்சிஏ. ஒய்எம்சிஏனா ஒரு ஃபேமஸான இண்டோர் ஸ்டேடியம் சென்னையில. ஸோ எப்பொழுதும் ஒரு டாமினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கும் கொஞ்சம் அந்த வயசுல சின்ன பசங்கள வந்து இப்பலாம் வந்து ரொம்ப மாறிட்டாங்க. ஆனாலுமே அப்போ வந்து நாங்க ஒபே பண்ணுவோம். பட் மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் ஒபே வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இளைஞர்கள் வந்து அந்த ஒபேன்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்றது தான் சொல்லலாம். பெரியவங்க மேல. ஸோ அதனால நானும் அவர் சொல்றத கேட்டுட்டு சைலண்டா இருந்துகிட்டே இருப்பேன். உள்ளுக்குள்ள வருத்தங்கள் இருந்தாலும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எல்லாரும் வந்து இயர்லியரா சீக்கிரம் வந்துட்டாங்க. "என்னடா இவ்ளோ நேரம் நீங்க சும்மாவே தட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கேம் போடலாம்ல" அப்படின்னு சீனியர் பெர்சன்ஸ் எல்லாரும் சீக்கிரம் வந்தவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கலாம் ரெடி ஆயிட்டு இருக்க டைம்ல எங்கள கேம் போட சொல்லவும், நான் டக்குன்னு "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். ஐ அம் ரெடி. ஒரு கேம் போடலாம் சார்." ஏன்னா வேற யாருமே இல்ல. நானும் அந்த ஒய்எம்சி பிளேயர் மட்டும் தான் இருக்கோம். அவரும், "சார் எனக்கும் பிரச்சனை இல்ல. கேம் போடலாம்." அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. அப்ப ராலி சிஸ்டம் கிடையாது. ரொம்ப ஸ்டாமினா, எனர்ஜி இதெல்லாம் ஜாஸ்தி தேவை. இப்ப இருக்கிற பாயிண்ட் சிஸ்டத்தோட அப்ப ஜாஸ்தி தேவை. ஏன்னா, நான் சர்வீஸ் போட்டு விடுற அவங்க விடுற வரைக்கும் எனக்கு பாயிண்ட் கிடையாது. நான் எப்போ சர்வீஸ் போட்டு ஆப்போசிட்ல விட்டாங்களோ அப்பதான் பாயிண்ட். சரிங்களா? ஸோ அதனால அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஏன்னா அதுவரைக்கும் என்னோட கேம் வந்து எந்த அளவு இருக்கு அப்படின்றது மத்தவங்களுக்கும் தெரியாது பெருசா. ஸோ ஒரு வாய்ப்பு. நானும் விளையாட ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 பாயிண்ட் எடுக்கிறேன். அவரு 0ல இருக்காரு. அதாவது லவ் 1 அந்த மாரி பாயிண்ட் இருக்கும். 1 லவ் 0னா லவ்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி 1 லவ், 2 லவ், 3 லவ். அவர் வந்து 0ல இருக்காரு. நான் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி 10 பாயிண்ட் கிட்ட வரைக்கும் வந்துட்டேன். அவரு 0ல இருக்காரு. எல்லாரும் பயங்கர சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவன் கத்துக்குட்டின்னு நெனச்சோம். இவன் இவ்ளோ பெரிய பிளேயர வந்து அசாத்தியமா பண்ணிட்டு இருக்கானே! வச்சு செஞ்சுட்டு இருக்கானேன்ற
மாதிரி மைண்ட் செட்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பயங்கர ஃபுல் ஸ்டெமினாவும் எனர்ஜியும் உள்ள இறங்கிடுச்சு கேம்ல. நான் எப்பொழுதும் நார்மலா ஒரு கேம் விளையாண்டதோட அடுத்த கேம் வந்து எனர்ஜி ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர கம்மியாகாது அந்த டைம்ல. ஸோ ஒரு 6 கேம்லாம் விளையாண்ட பிறகு இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும். ஆனா அந்த டைம்ல எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. எல்லாருக்குமே டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரிவேர். ஸோ அதே மாதிரி நான் அங்க ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. சப்போஸ் நம்மளோட எனர்ஜி போயிடுச்சு, கடைசியில கேம் நம்ம தோத்துட்டோம்னா என்ன ஆகுறது? ஏன்னா ஃபியூச்சரை பத்தி என்னைக்குமே யோசிக்கணும். ஆனா ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால நான் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு, சார் கொஞ்சம் மியூட் போட்டுங்க. யாரோ அன்மியூட் பண்றீங்க. கொஞ்சம் மியூட் போட்டுங்க. சவுண்ட் வருது. ஓகே. ஸோ நான் வந்து ப்ரெசென்ட்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்ப நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டா தான் நம்ம ஃபைனலா எனர்ஜி இருக்கும் அப்படின்றதுனால, நான் கொஞ்சம் லூஸ் விட்டு பாயிண்ட் விட ஆரம்பிச்சேன். பாயிண்ட் விட ஆரம்பிச்சேன்னா, என்னோட எனர்ஜி லெவலுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 பாயிண்ட் எடுக்கிறார், 2 பாயிண்ட் எடுக்கிறார், 3 பாயிண்ட் எடுக்கிறார், 4 பாயிண்ட் எடுக்கிறார், 5 பாயிண்ட் எடுக்கிறாரு, 6 பாயிண்ட் எடுக்கிறாரு, 7 பாயிண்ட் எடுக்கிறாரு. நானும் அப்படியே லைட்டா ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுறேன். ஃபைனலா நான் 14, அவர் 10. நான் மேட்ச் நான் வின் பண்றேன். அன்னைக்கு தான் வந்து குமரேசன்னா ஒரு பேட்மிண்டன் பிளேயரு அப்படின்றது கிட்டத்தட்ட நான் சொல்றது பல வருடங்களுக்கு முன்பு, இப்ப கிடையாது. என்னுடைய யூஜி ஃபைனல் இயர் அந்த டைம், அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்குது. அது என் வாழ்க்கையில நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெயிச்சிருந்த சந்தோஷத்தை விட வேற லெவல்ல இருந்த சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து உள்ளூர்ல ஒரு விளையாட்டு வீரனா இருக்கும்போது, வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான விளையாட்டு வீரனா நம்ம என்னைக்குமே ஜெயிக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதை நான் அன்னைக்கு முதல்ல அனுபவிச்சேன். அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். இதே மாதிரி ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னுடைய காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாண்டேன். காலேஜ் லைஃப், ரைட்? ஸோ காலேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா, இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுது. நாள் ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிசஸ் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா அத்லெட்லயும் நான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஷார்ட் புட்டு, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டர் வந்து அப்ராட் கிளம்புறாங்க. அவங்க அன்னைக்கு ஈவினிங் வந்திருக்காங்க. அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் வந்து சீக்கிரம் போயிருந்திருப்பேன். அவங்க யுஎஸ் ஜெர்மனி அந்த டைம்ல போறாங்க. ஜெர்மனி போறாங்க. ஸோ அந்த ஜெர்மனி போறது தெரியாது எனக்கு. ஸோ அந்த தெரிஞ்சிருந்தா நாங்க போயிருந்திருப்பேன் வீட்டுக்கு சீக்கிரமா. தெரியாதனால அந்த ஸ்போர்ட்ஸ் டே நாள் ப்ராக்டிசஸ் நடந்துட்டு. ஸோ அப்ப என்ன ஆகுது, நான் ஷார்ட் புட் வந்து போடுறேன். நான் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஷார்ட் புட் போட்டுட்டு திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த எல்லாருமே பயங்கரமா சத்தம் போடுறாங்க. என்னடா சத்தம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். அங்க ஜாவ்லிங் வந்து த்ரோ பண்ணிட்டு இருந்த காத்துல டைரக்ஷன் மாறி எனக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி வருது. அந்த சுதாரிக்கிறதுக்குள்ள என் தலையில இந்த டாப்ல பாத்தீங்கன்னா, நான் வீடியோ வந்து நான் கடைசியா ஆன் பண்றேன். அந்த ஹெட்ல, ஃப்ரண்ட்ல, லெஃப்ட் சைடு ஹெட்ல போய் இந்த ஜாவ்லின் வந்து சொருவிடுது. சொருவினதோட பக்கத்துல இருக்க ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்கும் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. பொத்து பொத்துட்டு ஃபீமேல் கேர்ள்ஸ் எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுறாங்க மயக்கம் அடிச்சு. ஏன்னா போய் சொருவினதுல ப்ளீடிங் வந்து நோஸ் வழியா அப்படியே ஊத்திட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஜாவ்லின் கிட்டத்தட்ட 7 அடி இருக்கு. அந்த 7 அடிய புடிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. உருவுறதுக்கு சிலர் ட்ரை பண்றாங்க. தெரியாம நல்ல வேளை காட் கிரேஸ் உருவ முடியல. ஏன்னா அது ஸ்ட்ராங்கா போய் சொருவிச்சு. உருவிருந்தா நிச்சயமா புதைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பொழைச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகாம போயிருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த டைம்ல பக்கத்துல ஹாஸ்டல், என்னோட யூஜி காலேஜ் ஹாஸ்டல் லோடு ஆட்டோ, அரிசி இறக்கிட்டு இருந்த ஆட்டோவை அரிசி எல்லாம் தூக்கி ரோட்ல போட்டுட்டு அந்த ஆட்டோவை எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே அந்த லோட் ஆட்டோவில் படுக்க வச்சு அந்த ஜாவ்லினோட தூக்கி ஜிஹெச் கூட்டிட்டு போறாங்க. நாகப்பட்டினம் ஜிஹெச்ல கூட்டிட்டு போனா அந்த ஜாவ்லின் பத்தி அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஊரே நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டே அந்த இடத்துல வந்து கூடி இருக்கு. அவ்வளோ பரபரப்பா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயமே நாங்க பார்த்தது இல்ல. இந்த ஃபெசிலிட்டிஸும் எதுவும் இல்லை அப்படின்னும் ஃபைனலா அன்னைக்கு அப்ராட் போக இருந்த என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் போயிட்டு ஆஷா பிளேட் வாங்கிட்டு வந்து ஆஷா பிளேடால அந்த மரத்தை அறுக்குறாங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 43 சென்டிமீட்டருக்கு வந்து அந்த
அயன் ராட் இருக்கும், பேலன்ஸ் எல்லாமே வுட்டு தான். அதை அறுக்குறாங்க. ஏன்னா மிஷின் ஏதாவது வச்சு கட் பண்ணா வைப்ரேஷன்ல இன்னும் உள்ள போகும் அப்படின்றதால ஆஷா பிளேட்டால கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தாஞ்சூர் கூட்டிட்டு போயிடுங்க, இங்கே பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாஞ்சூரை ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்காக இத்தனை பேர் இருக்கிற மாதிரி அன்னைக்கும் எனக்காக என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இருந்தாங்க. கூடவே ஆம்புலன்ஸ்ல வராங்க. கிட்டத்தட்ட 3.5 hours. அப்பெல்லாம் ரொம்ப ரோட் மோசமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். தாஞ்சூர் போகுது. போகும்போதே மெடிக்கல் காலேஜ் போக வேண்டாம், அங்க வச்சா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு பொருள் மாதிரி பார்த்துருவாங்க அப்படின்ட்டு இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், வினோதால் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப புதுசு. உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல், முக்கிய தமிழ் நியூஸ் சேனல், எல்லா நியூஸ் சேனலும் அங்க இருக்கு. நியூஸ் பேப்பர் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப பரபரப்பா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்பயும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஐ வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எனக்குமே தன்னம்பிக்கைன்றது அதிகமா இருக்கும். நம்ம கடைசியா பார்க்க போறோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்னென்ன இருக்கும். ஸோ நான் அப்பயே கேட்டேன், சார் நான் பொழைச்சிக்கனோ பொழைக்கலையோ எனக்கு வந்து வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, ஏதாவது அனஸ்தியாசி கொடுப்பீங்களா, மயக்க மருந்து கொடுப்பீங்களா அப்படின்னும் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். என்னடா இவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஐ வாஸ் கான்சியஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஐ வாஸ் கான்சியஸ். இப்படி பேசுறானே அப்படின்ட்டு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்ட்டு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3.5 hours 7, அதுக்கப்புறம் 3.5 hour ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் 3.5 மணி நேரம் கழிச்சு கண் முழிக்கிறேன். என்னுடைய ஸ்கல் பார்த்தீங்கன்னா ஆஹ் இந்த சைடு தலையில லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் டாப் ஓப்பன் பண்ணிட்டு, ஏன்னா உருவ முடியாது, ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ரேஷன் நடக்குது. தலை ஃபுல்லா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் வரைக்கும் ஸ்டிச்சஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்றாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிட்ஸ் வருது, ஐசியூல அட்மிட் பண்றாங்க. அதன் பிறகு ஆண்டவனோட அருளாலும் நல்ல உள்ளங்களின் அருளாலும் பெற்றோர்களோட அந்த ஒரு புண்ணியத்தாலும் உயிர் பிழைக்கிறேன். குங்குமத்துல இருந்து, தினத்தந்தியில இருந்து, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது, எல்லா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா தமிழ் சேனல்லையும் என்னோட இது வருது. நாகை திக் திக் சம்பவம் குங்கும புக்ல வருது. மயிரிழையில் உயிர் தப்பினாருன்னு திருப்பி பேட்டி எடுக்கிறாங்க. கரெக்டா 1 வருஷம் ஆகுது. திருப்பி பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது தலையில ஒரு அடிபடுது. ஒரு ஸ்கல் சின்ன பீஸ் ரிமூவ் ஆகுது. திருப்பி எங்க பஸ் ஃபார்ம் ஆகுது, சீல் வைக்குது. தலையை திருப்பியும் ஸ்கல்ல இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்றாங்க. 2 தடவை தலையை ஸ்டிச்சஸ் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுறாங்க. அதன் பிறகும் யூனிவர்சிட்டி காலேஜ்ல பேட்மிண்டன்ல யூனிவர்சிட்டி மேட்ச் ஆட போகும்போது, ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, உங்க ஃபேமிலிலையும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க, எல்லாரையுமே ரொம்ப திட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ போனா உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கோவப்படுவாங்க, எப்படி உன்னை யூனிவர்சிட்டி மேட்ச் அனுப்புறது அப்படின்லாம் எல்லாருமே அகெயின்ஸ்டா இருந்தபோது கூட கடைசியில போராடி யூனிவர்சிட்டி லெவல்ல வரைக்கும் பேட்மிண்டன்ல போய் விளையாண்டு, யூனிவர்சிட்டியில பெருசா ஜொலிக்கலனாலும் ஒரு பேட்மிண்டன்ல யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் விளையாண்ட ஒரு பிளேயரா இருந்து, அதோட நிறுத்திடாம குடும்ப வாழ்க்கை, வேலை வாழ்க்கை, அஃபிஷியல்னு போனாலும் அதுக்கப்புறமும் அந்த பேட்மிண்டன் இந்த போட்டோல பார்த்தா, லெஃப்ட் சைட்ல இருக்கிற போட்டோ பார்த்தா அந்த மொட்டை அடிச்ச மாதிரி இருக்குல்ல அதுதான். ஸோ அதை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்கல்லு ஃப்ரண்ட்ல அந்த ஸ்கல் ஓப்பன் பண்ணது, இது ஆஃப்டர் ஆப்ரேஷன் தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டனை விடாம நான் விளையாண்டுட்டு தான் இருக்கேன். பேட்மிண்டன் விளையாடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு விளையாடுவேன். இப்பயும் என்னுடைய மகன் ரைட் சைடில் இருக்கிற அந்த கப்போட இருக்குது என்னுடைய மகன். ரீசெண்டாக தீபாவளிக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட்ல நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல செமிஃபைனல் வரைக்கும் பேரண்ட்ஸ் சன் அந்த மேட்ச்ல என்னுடைய மகனோட சேர்ந்து பேட்மிண்டன்ல இப்போ வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கேன். என் மகனும் ஒரு அண்டர் 10ல ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு பிளேயரா இருந்துட்டு இருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இப்போதைக்கு ஒரு நல்ல கோச்சிங் போயிட்டு இருக்காரு. அவரோட கோச்சோட டோர்னமெண்ட் தான் அது. ஸோ பேட்மிண்டன் அப்படின்றது இன்னை வரைக்கும் நான் விளையாண்டுட்டு இருக்க விளையாட்டு. ஸோ இது பேட்மிண்டன் என்னோட லைஃப் ஜேர்னி, எனக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸ், விளையாட்டு, இதை பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கடைசியா ஃபைனலா ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவு முக்கியம், ஒரு குழந்தைக்கு எந்த அளவு முக்கியம், இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத காரணம், என் லைஃப்ல நடந்த மறக்க முடியாத 2 ஸ்போர்ட்ஸ். ஒன்று பேட்மிண்டன், இன்னொன்று ஜாவ்லின். இது ரெண்டுமே எனக்கு கொடுத்த ஊக்கம். எத்தனை பேர் கேவலமா பேசினாலும் சரி,
என்னால முடியுன்ற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுத்தது அந்த கேம் தான். ஏன்னா செத்து பொழைச்சவன்டா எமனை பார்த்து சிரிச்சவன்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயே செத்து பொழைச்சு இன்னைக்கு எமனை பார்த்து சிரிக்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சியோட சிரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்போர்ட்ஸ் தான். உங்களுடைய சோசியல் ஸ்கில்ஸ், மற்றவங்களோட பழகுறல்ல, இந்த பழக்க வழக்கம் இருக்குல்ல, இது இந்த ஸ்போர்ட்ஸ் கொடுக்கும் சார். நிச்சயமா கொடுக்கும். அடுத்தது இந்த உணர்ச்சிகளை கையாளுவதற்கான அறிவுன்னு இன்னைக்கு உலகத்திலேயே சொல்லிட்டு இருக்காங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இந்த எமோஷனலா ஒரு ஸ்ட்ராங்கான குழந்தையா உங்க குழந்தை வளரணும்னா ஸ்போர்ட்ஸ் வேணும் சார். அடுத்தது ஒரு ஹெல்த்தியான லைஃப். நல்ல ஒரு இன்னைக்கெல்லாம் உலக அளவுல டயபெட்டிக்ஸ் இந்தியாவில தான் ஜாஸ்தியா இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பெருசா வராது சார். அஃபெக்ட் பண்ணாது. அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஃபுட் லெவல்லையும் சரி, அவங்களோட பிசிக்கல் லெவல்லையும் சரி, ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது அவங்க நாட் ஓன்லி உங்களோட ஸ்போர்ட்ஸ் இல்லை சார், அவங்களோட அகாடமிக்ஸ்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணும்போது அங்க இருந்த மேனேஜர் ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. டெய்லி அந்த என்ஜிஓல நடத்தக்கூடிய அந்த சிஆர்சி சென்டர்னு சொல்ற டியூஷன் நடக்கும். டியூஷன்ல வர குழந்தைங்க வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி, டியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி டெய்லி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னு ஒரு ரூல்ஸாவே வச்சிருந்தாங்க ஜெரால் சார் அப்படின்றவங்க. எனக்கு அப்பெல்லாம் ஷாக்கா இருக்கும். ஏன்னா சார், ஒரு 10th படிக்கிற பையன் எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா விளையாடணுமா? விளையாண்டாதான் அவனோட எக்ஸாமினேஷனும் நல்லா இருக்கும் அப்படின்றது உண்மை. அது அன்னைக்கு எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அது ப்ராக்டிக்கலாகவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அகாடமிக்ல பர்ஃபார்ம் பண்ணணும்னா அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல இல்லாதவனே பார்த்தீங்கன்னாலும் அகாடமிக்ஸ்லயும் சரி, சோஷியல் லைஃப்லயும் சரி, ஒரு லைட்டா தான் இருப்பாங்க. அடுத்தது அவங்களோட கேரக்டர் நல்லா டெவலப் ஆகும் சார். நல்ல எண்ணங்கள், மாரல் பிஹேவியர்லாம் நல்லா டெவலப் ஆகும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது லைஃப்பை என்ஜாய் பண்ணி ஒரு ஒரு எப்படி சொல்றது, இன்னைக்கெல்லாம் வாழ்க்கையை ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஆங்ஸைட்டின்றது சின்ன குழந்தைக்கெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாம லைஃப்பை ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லதையும் சரி, கெட்டதையும் சரி ஃபேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி அதை கொண்டுட்டு போவாங்க. நிச்சயமா அஃப்கோர்ஸ் பிசிக்கல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஹைட்டு, வெயிட்டு, அவங்களோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே நல்லா இருக்கும். தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் கிட்ஸ். நாட் ஓன்லி ஃபார் கிட்ஸ், இன்னைக்கு ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் எந்த ஒரு நோயும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையில 5:27, அதே 5:27 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேடியத்துல பெரியவர்களும் சரி, சிறியவர்களும் சரி, நம்மெல்லாம் தூங்கிட்டு நம்மலாம் பேசிக்கிட்டு இருக்கிற அதே காலகட்டத்துல விளையாண்டுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். வி ஷுட் டூ சம் ஸ்போர்ட்ஸ். ஆல்வேஸ் வி ஷுட் டூ. என்னைக்குமே ஒரே ஒரு விளையாட்டாவது நம்ம லைஃப்ல இருக்கணும் சார். நான் சொல்றது மற்றவங்க வாழ்க்கையில விளையாடுறது இல்லை, நம்ம வாழ்க்கையில ஒரு விளையாட்டு இருக்கணும். ரைட்? ஸோ கரெக்டான நேரத்துக்கு ஆரம்பிச்சு கரெக்டான நேரத்துக்கு இந்த நேரத்துல என்ன விஷயங்களை சுருக்கமா கொடுக்க முடியுமோ அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சிலர் ஏதாவது புதுசா கேம்ஸ் யாரு கற்றுக் கொடுப்பாரா, ஏன்னா கோவா அப்படின்ற ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காரு, ஏதாவது கேம் கற்றுக் கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்ப்போட வந்திருக்கலாம். இது ஒரு ஸ்டைல் சார். ஏன்னா நிச்சயமா நம்ம ப்ரோக்ராம் ஆன்லைன் நம்ம பண்ண போறோம் கூடிய சீக்கிரத்துல, கோவா மாதிரி ப்ரோக்ராம். ஸோ இங்க இருக்கிற 31 நாளா இந்த மாசத்துல இன்னும் 30 நாள்ல சிலர் கேம் கற்றுக் கொடுக்க போறாங்க, சில கேம்ஸ் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க. எல்லாமே ஒவ்வொரு ஸ்டைல் சார். இது என் ஸ்டைல்ல நான் என்னோட ஸ்டைல்ல ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய இது நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல கேம்ஸும் நான் சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காலை நேரத்துல இவ்வளவு நேரம் எனக்காக உட்கார்ந்து இந்த நற்புலரியில பயணிச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட செஷன் ஜஸ்டிஃபைடா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம். ஸோ இப்போ என்னோட வீடியோவை நான் ஆன் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ இதுதான். ஸோ இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் என்னோட டாப் ஸ்கல்ல ஓப்பன் பண்ணிட்டு தான் ஆப்ரேட் பண்ண கேட்டு இங்கதான் ஜாவ்லிங் போய் கொடுத்துறது. நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஷேர் ஆகலைங்க. வீடியோ ஷேர் ஆகல. என்னோட வீடியோ ஆன்ல தான் இருக்கு சார். ஓகே, ஷேர் ஆகல, ஸ்க்ரீன்ல ஷேர் ஆகல. நெட்வொர்க் இஷ்யூ ஆகும் சார். ரைட், தேங்க்யூ ஸோ மச். என்னோட இன்னொரு இதுல வரும் சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேம் நம்மளுடைய கேம் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்ல இந்த மந்தோடைய தீமா வச்சிருக்கீங்க.
அதுல முதல் ப்ரோகிராம்லயே உங்களுடைய ஸ்போர்ட்ஸ பத்தி பேசுறீங்க. உண்மையாவே எங்களுக்கெல்லாம் தெரியாது. பட் இப்பதான் எங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு பேட்மிட்டன்னு. ஸோ அந்த உங்களுடைய அனுபவத்தையும் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. எப்படி ஒரு கேம நீங்க வந்துட்டு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்தீங்க. ஆக்சுவலா என்ன சொல்றது? ஒரு வீடியோ மாதிரி பண்ணி காமிச்சிருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இந்த கேம் மூலியமா நெறைய விஷயங்கள் நம்ம லைஃப்லயும் நல்லா கொண்டு போலான்றதையும் நீங்க சொல்லிக் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபீட்பேக் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லட்சுமணன் சார். இனிய நற்புல்லரி வணக்கங்கள் நண்பர்களே. எப்பயுமே மேஜர் நாராயணன் இந்த மாதிரி சில நபர்கள் தான் வந்து தாமோதரன் சார் மாதிரி ஆளுங்க தான் முதல்ல கையை தூக்குவாங்க. இன்னைக்கு நான் தூக்குனதுக்கு காரணம் என்னன்னா, அவர் முடிச்சு ரொம்ப நேரம் யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணவே இல்லை. சரி இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்ட்டு தான் நான் தூக்கியிருக்கேன். லைஃப் இஸ் கேம் அப்படின்னாரு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான். அதில் வந்து எந்த விளையாட்டை பற்றி எடுத்து சொல்ல போறாருன்னு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவர் வந்து சொன்ன விஷயங்கள் என்னன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு பயிற்சி துறையில் ட்ரெய்னிங் மெத்தடாலஜியை தாண்டி அவர்கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத இந்த ட்ரைனிங்கில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பேட்மிண்டன், ஷட்டில் காக்கு, அப்புறம் வந்து ஜாவ்லின் த்ரோ, இது எல்லாமே அவர் சிறப்பாக பண்ணியிருக்காருன்றது நல்லாவே தெரியுது. இதில் வந்து இந்த விபத்தையும் மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திச்சு ஒரு அதாவது மரணத்தின் விளிம்பை சந்தித்து விட்டு வந்த ஒரு சாதனையாளராகவும் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்காரு இவர் குமரேசன் சார். இதுக்கு வந்து நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவனுக்கு நன்றி சொல்றதா, இல்லை அவருடைய தன்னம்பிக்கைக்கு நன்றி சொல்றதா, இல்லை அவங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு அவரை வந்து காவந்து பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்றதான்னு தெரியல. மொத்தத்தில் எல்லாருமே தன்னம்பிக்கையாளர்கள். ஆமாம், இவர் வந்து இன்றைய நடமாட விட்டு அவருடைய பையனையும் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்மெண்ட் பண்ணி அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து விளையாடுற அளவுக்கு உருவாக்கி இருக்கிற இந்த மனோபாவத்துக்கு முதல்ல வந்து தன்னம்பிக்கையாளர் குமரேசனுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவங்க அப்பா அம்மாவுக்கு பாராட்டுக்கள். அவங்க அக்கா மேடம், அவங்க அக்கா வீட்டுக்காரர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி அன்னைக்கு இவரை உயிரை காவந்து பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது அவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு, அவருக்கு இன்னைக்கு வந்து நாம் எப்படி கூட இருக்கிறத அவர் ரொம்ப பெருமையாக கருதுறாரோ அதே மாதிரி அவருக்கு அன்னைக்கு அவருடைய குடும்பமும் நண்பர்களும் உறவினர்களும் இருந்து பாதுகாத்திருக்காங்க. அவங்க அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டுறோம். தொடர்ந்து உங்கள் தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கு பகிர்ந்து இந்த தளத்தை மட்டுமல்லாமல் உங்கள் சுற்றியும் எப்பொழுதும் ஒரு தன்னம்பிக்கை உணர்வோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி, நன்றி லட்சுமணன் சார். ஃபீட்பேக்க வழங்குறவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு நாளு நம்மளுடைய ஃபவுண்டர் வந்துட்டு கேம் பத்தி எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ஒரு வாழ்த்து சொல்றதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க சொல்லுங்க. செந்தில் சார் உங்களுடைய ஃபீட்பேக்க சொல்லுங்க. குட் மார்னிங் நற்புலரி. இன்னைக்கு நம்மளோட நற்புலரி ஃபவுண்டர் வந்து லைஃப் இஸ் கேம் அதை பத்தி ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையை பத்தியும் சார் வந்து ஒவ்வொரு மாசமும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து கேம் நம்ம இந்த விளையாட்டை பொறுத்து என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பேட்மிண்டன் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஏன்னா வந்து 90ல வந்து பேட்மிண்டன், அந்த பால் பேட்மிண்டன்ல இருந்து இப்போ வந்து ஷெட்யூல் காக் முடியும் வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுமே பாதுகாப்பான விளையாட்டுன்னு சொல்லலாம் அந்த பேட்மிண்டனை. அப்படிப்பட்ட பேட்மிண்டனை வந்து முதல் நாளே வந்து ரொம்ப அழகா அருமையா, அது ஒரு சாரு பேட்மிண்டன் பிளேயர் அப்படிங்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ஒரு மோட்டிவேட்டா இருந்துச்சு சார் சொன்ன விஷயங்கள். ரொம்ப நன்றி குமரேசன் சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு. மேலும் வந்து எங்களுக்கு நீங்க எப்படி கோபி சந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் உணர முடிஞ்சுச்சு. தேங்க்யூ சார். நன்றி, தேங்க்யூ நன்றி தேங்க்யூ. செந்தில் சார். பிரைட்வின் நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்க வழங்கலாம். ஐயா, தளத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயாவர் நல்லா தெரியும், ஜேசியில இருந்ததுனால நல்லா தெரியும். பட் அவரு இவ்வளவு தூரம் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாருன்றது யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஆள் கொஞ்சம் குட்டா இருப்பாரு, அதனால அது யோசிக்கவே இல்லை. இப்பதான் தெரியுது இதுல இவ்வளவு சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. நான் வந்து போட்டோகிராஃபர், அதனால பேஸ்கெட் பால் மேட்ச்ல நிறைய போட்டோஸ்ல எடுக்க போயிருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா
நிறைய நேரம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல சின்ன ஒரு சின்ன இது பிரச்சனை உண்டு. என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த கிரிக்கெட்ல அவ்வளவு பைத்தியமா இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு, ஏன்னா அதை மட்டும் ஏன் அவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அதுல கொஞ்சம் எனக்கு ஒரு மனசோர்வு அடைஞ்சது. பட் எல்லாமே கேம் தான், எல்லாத்துலயுமே எல்லாரும் நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. இந்த ட்ரைனிங் கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கொஞ்சம் வாக்கிங் போவேன், ஆனா ஏதாவது ஒரு கேம்ல போகணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும். பட் அது எங்க போக எப்படி போக யாரு கூட மிங்கிள் ஆகுன்னு தெரியாம ஒரு டவுட்லயே இருந்தது. இப்போ எனக்கு ஒரு நல்ல இது கிடைச்சது. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கேம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு மனசுல டக்குன்னு பதிச்சுது. ஐயா ரொம்ப நன்றியா, எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரைட்வின் சார். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி சார். அடுத்து தொடர்ந்து நீங்க வரணும் சார். நிச்சயமா. நித்யாதேவி மேம், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எனக்கு வந்து லைஃப் இஸ் அ கேம் அப்படின்ற ஒரு டாபிக்ல அழகா குமரேசன் சார் வந்து பேசியிருக்காங்க. திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆரம்பமே அமர்க்களம் ஐயா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து விளையாட்டு துறைன்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்காத துறையா இருக்கும். ஏன்னு கேட்டா அதுல அடிபட்டுரும், காயப்பட்டுரும் அப்படின்ற விஷயம். ஆனா சமீப காலத்துக்கு முன்னாடி அரசு ஆசிரியர்கள்லாம் ஐசிஎல்னு சொல்லிட்டு, நாங்க டிசிஎல்னு சொல்லிட்டு டீச்சர் கிரிக்கெட் லீக்ன்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போனோம். அங்க போயிட்டு நாங்க வின்னரா வந்தோம். அத வந்து நினைக்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு. ஐயா சொல்லும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க, இவ்வளவு வேலைகள உடைய போயிருக்காங்க. கைய தூக்க வேணான்னு சொல்லிட்டு தான்யா இருந்தோம். கைய தட்டிக்கிட்டு இருந்தேன் நானு. கைய தூக்க மறந்து கைய தட்டிட்டு இருந்தேன். அத நான் இங்க குறிப்பா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஆரம்பம் வந்து டிசம்பர் மாசத்துல சூப்பரா ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமா வாழ்க்கைய விளையாட்டா, சில விஷயங்கள விளையாட்டா, சிலத ஸ்போர்ட்டிவா, சிலத மனதிற்பமா, சிலத மனசுக்கு தேவையான ஒரு ஆறுதலா எடுத்துட்டு போகணும் அப்படின்றத இன்னும் 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 அப்படின்றத இங்க அழகா சொன்னீங்க. சிறப்பா இருந்துச்சு. மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். திருவிளையாடல் இன்னைக்கு ஆரம்பம்னா திருமதி விளையாடல் நாளைக்கு ஆரம்பம். என்னோட நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வாங்க. நன்றி, வணக்கம், வாய்ப்பிற்கு. நன்றி நித்யாதேவி. நாளையும் இதே இடத்துல இருந்து பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, வாய்ஸ் எல்லாமே கரெக்டா, நெட்வொர்க்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே மேடம். வெங்கட்ராமன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். நற்புலரி மிக அருமையான ஒரு தளமா இருந்தது. இன்னைக்கு ஆரம்பமே அமர்க்களமா இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம டிசம்பர் 1 அப்படிங்கறது வேர்ல்ட் எய்ட்ஸ் டே அப்படின்றத கொண்டாடினாங்க. அந்த வேர்ல்ட் எய்ட்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, அந்த மனப்பக்குவமும் போராட்ட குணமும் இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு சாரோட அந்த போராட்ட குணம் எவ்வளவு தேவை, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எவ்வளவு ஒரு உத்வேகம் இந்த இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த விளையாட்டுத்துறையில இருக்கும்போது மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, நமக்கு படிப்புல படும்போது சில நேரத்துல சோர்ந்து போறோம். ஆனா பொதுவா வந்து இந்த 80s கிட்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த 70s கிட்ஸ் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்பு மட்டும் தான் செய்வாங்க, விளையாடுறதுக்கு விளையாட விட மாட்டாங்க. அந்த சார் வந்து 2 இதுலயும் வந்து எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, அவருக்கு சில ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருந்தா சத்தியமா வேற ஒரு நிகழ்ச்சியில தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு விட்டுருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. பட் ஆனா அந்த கருத்தை வந்து இன்னைக்கு உடைச்சு அதை சாதிக்கிறதுக்கு தான் இந்த வந்து தடைகளை தாண்டறதுக்கு தான் இந்த வந்து நமக்கு இந்த விளையாட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெங்கட்ராமன் சார். ஏவி ரமணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கே வேணலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். ஸோ லைஃப் இஸ் ஏ கேம் என்ற தலைப்பில் இன்று டிசம்பர் முதல் நாள் அன்று நம்முடைய நற்புலரி நிறுவனர் திரு குமரேசன், என்னுடைய நண்பர் குமரேசன் அவர்கள் ஒரு மிக அருமையாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பயிற்றுனர், மிக அருமையாக ஒரு நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய அனுபவங்களையும் எல்லோருக்கும் தேவையான கருத்துக்களையும் இணைத்து மிக சுவைபட எல்லோருக்கும் மனதில் பதியும் விதத்தில் அவர் சொன்ன விதம் எனக்கு பிடித்திருந்தது. முக்கியமா அவருக்கு வந்து தன்னம்பிக்கையும் இந்த விடாமுயற்சியும் எப்படி டன்ஸ் அண்ட் டன்ஸா அவருக்கு இருக்கு அப்படின்னு நினைப்பேன். அது காரணம் அவர் சூஸ் பண்ண அந்த கேம் பேட்மிண்டன். அதுல டன் இருக்கு. அந்த டன்ஸ் ஆஃப் ஹோப் வந்து அவருக்கு எப்பவுமே இருக்கு. சந்தோஷம் அது தொடர்ந்து இருக்கணும் அவருக்கு. ஜாவலின் த்ரோ வந்து எத்தனையோ விஷயங்களை த்ரோ பண்ணிருக்கலாம்.
இருந்தாலும் அவருடைய நம்பிக்கையை த்ரோ பண்ண முடியல. அந்த நம்பிக்கையை தொடர்ந்தவர்களுக்கு மனப்பூர்வம் பாராட்டணும். ஸோ கண்டிப்பாக அந்த சிந்து மாதிரி நிறைய பேர்லாம் எப்படி வாழ்க்கையில மாதிரி ஸ்போர்ட்ஸையும் வச்சு லைஃப்ல முன்னுக்கு வந்தாங்களோ அது மாதிரி இவர் அகாடமிக்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் அப்புறம் இந்த ட்ரைனிங்லையும் அப்புறம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்லையும் தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு உதவியா இருந்தது அழகா சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாத்துலயும் பிரைட்டா இருக்கலாம், எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியா பழகலாம், அந்த உணர்வுகளை கையாளும் திறன் என்று சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கூட சான்ஸ் இருக்கு, டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய தாங்கிக் கொள்ளும் தன்மை அதிகமா இருக்கும், அப்புறம் விடாமுயற்சி பர்சவரன்ஸ் என்று சொல்லக்கூடிய விடாமுயற்சி உங்களுக்கு அதிகமா இருக்குங்கிறதுலாம் அருமையா சொன்னார். உண்மை ஸ்போர்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு நான் ஸ்போர்ட்ஸ் மேன் கிடையாது. ஆனா துருதுருன்னு ஏதாவது தென்காசியில நான் பிறந்த ஊர் அது, நான் எஸ்எஸ்எல் வரைக்கும் படிச்ச ஊர் அது. ஆனா ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது அப்போ நாங்க விளையாடுற விளையாட்டுலாம் வித்தியாசமான விளையாட்டுகள், கன்வென்ஷனல் கேம்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ விளையாடுற விளையாட்டுலாம் மரக்குரங்கு, கல்லாமண்ணா, பாண்டி, கண்ணாமூச்சி, கண்ட விளையாட்டுலாம் விளையாடுவோம். ஓடி பிடிச்சு எல்லா விளையாடும். அதுவும் இந்த ஆட்டங்கரில் அணை திறந்ததுன்னா விளையாடுறதுக்காக ஈவினிங் போனோம்னா ஒரு 5 மணிக்கு ஸ்கூல் விட்ட அப்புறம் போனோம்னா 7 மணிக்கு தான் வருவோம். என்னடா இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்கிற அளவுக்கு விளையாடுவோம். அது என்னெல்லாமோ விளையாடுவோம். இந்த மாதிரி இப்போ உள்ள ஆர்கனைஸ்ட் கேம்லாம் அப்ப கிடையாது. சடுகுடு தான் சொல்லுவாங்க, கபடி சொல்ல மாட்டாங்க. என்னமோ தெரியல, இன்னைக்கும் ஓரளவுக்கு 72ல ஹெல்த் நார்மலா இருக்கு. ஒரு காரணம் பிற்காலத்து பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகல, ஆனா உற்சாகம் நடந்துகிட்டே இருப்பேன். வாக்கிங் எப்பவும் எனக்கு உண்டு. இப்ப இவருடைய குமரேசனுடைய ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத மேலும் எனக்கு ஞாபகப்படுத்திருக்காரு. நிறைய இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ அருமையான ஆரம்பம். ஆஸ் எ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யூ ஸ்டோல் த ஷோ. இந்த எல்லாருடைய உள்ளங்களையும் திருடி விட்டீர்கள் குமரேசன். மனப்பூர்வமான பாராட்டுக்கள், மேலும் வளர வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி 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 சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். ஆக்சுவலா தாமோதரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, பட் ஆனால் அவர் வெளியே போயிட்டு இருக்காரு. ஓகே சார், நம்மளுடைய நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. நல்ல ஒரு தாமோதரன் சார் இருக்காங்க. வந்துட்டாரா? தாமோதரன் ஃபீட்பேக்கை வழங்கலாம். வெளியே போயிட்டு இருந்தார் சார் அவர். தாமோதரன் சார் மியூட்ல இருக்காரு. நம்ம ஆன் பண்ண முடியாது. அவர் வெளியே போனார் மறுபடியும். இல்ல, அவருக்கு ஏதாவது போனுன்னு வந்து வெளியே போயிருப்பாரு. தாமோதரன் சார் நீங்க பேசலாம். திருமூர்த்தி சார் அன்மியூட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருமூர்த்தி மேடம் வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. முதல் நாளே டிசம்பர் 1ஆம் தேதி. சார் ஒரு நிமிஷம், எப்பயுமே நேம் சேஞ்ச் பண்ணி வாங்க சார். திருமூர்த்தி சார் நேம் சேஞ்ச் பண்ணி வாங்க. கரெக்டா? சரிங்க சார், சரிங்க சார், பண்ணிடலாம். மிக்க மகிழ்ச்சி. அதாவது நல்ல ஒரு தொடக்கமா இருந்தது. குமரேசன் சாருக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம் சார். மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி நன்றி. தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். மேடம் ஒண்ணுமே கேட்கல மேடம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் எதுவுமே கேட்க முடியல. அது வாய்ஸ் பிரேக்கா என்னன்னு தெரியல. ஒண்ணுமே கேட்கவே மாட்டேன் இன்னைக்கு. சாரி மேடம். அவருடைய குமரேசன் சாருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பேட்மிண்டன் நிகழ்ச்சியிலிருந்து துவங்கி அவருடைய வாழ்க்கையை இன்றுதான் அவர் கூறதான் நாங்கள் கேட்டுக்கின்றோம் தவிர அவருடைய வாய்ஸ் கேட்கவே இல்லை மேடம். நீங்க அந்த ரெக்கார்டை கொண்டு போட்டா நல்லா இருக்கும். நன்றி மேடம். சிறப்பான நிகழ்ச்சியை என்னால் கேட்க முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம். அதை நான் நிகழ்ச்சியிலே நான் கூறலாம் என்று இருந்தேன். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் சார் கேட்கல நினைக்கிறேன். மீதி எல்லாருக்கும் கேட்டிருக்கு. ஆடியோ பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல. ஆடியோ பிரச்சனை மேடம். எல்லாமே ரெக்கார்டிங் இருக்கு சார்.